Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட் 10/8/2025. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 8:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டாக் யூஜி 2025ல் உங்களுக்கு ரவுண்டு 1க்கான சாய்ஸ் ஃபில்லிங்க்கான நோட்டிஃபிகேஷனும் அதே போல் சீட் மேட்ரிக்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷனும் பிடிஎஃபாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இம்பார்ட்டண்ட் அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நடுவில் ஏற்கனவே இன்றைக்கி காலையில் 6:30க்கு போட்ட இன்னொரு நோட்டிஃபிகேஷனை யாரெல்லாம் பார்க்கலையோ அவங்களுக்காகவும் சொல்ல போகிறோம். ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1னுடைய சாய்ஸ் ஃபில்லிங் மீண்டும் 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 நீட்டிக்கப்பட்டுள்ளது. என்ன விபரம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டும் எந்த ஒரு வீடியோவும் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஒரு 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த சென்டாக் நியூஸ் தேவைப்படலை அப்படின்னா சென்டாக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் இருக்கிற நீட் ஆஸ்பிரண்ட்ஸுக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எம்சிசியினுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் லேட்டஸ்ட் நியூஸ் அப்படிங்கிற இந்த ப்ளூ கலர் பாக்ஸுக்குள்ளே டியர் கேண்டிடேட், சாய்ஸ் ஃபில்லிங் ஃபெசிலிட்டி ஃபார் ரவுண்ட் 1 ஹேஸ் பீன் எக்ஸ்டெண்டட் டில் மண்டே டேட்டட் 11/8/2025. நாளை இரவு 11:59 வரைக்கும் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1க்கான சாய்ஸ் ஃபில்லிங் ஃபெசிலிட்டி நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதில் மீண்டும் ஒரு சந்தேகம் வருது. இப்போ சாய்ஸ் ஃபில்லிங்க்கான டேட்டை தான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, சாய்ஸ் லாக்கிங்க்கு என்ன பண்ண போகிறாங்க, இல்லை அதே 11/8/2025 11:59க்கு லாக் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறத அடுத்த ஒரு அப்டேட் வந்தால் தான் நம்ம சொல்ல முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா சென்டாக்கினுடைய நோட்டிஃபிகேஷன். இது ஆக்சுவலாக 8/8/2025லேயே வந்துருச்சு. அப்டேஷன் ஆஃப் த கோர்ஸ் ப்ரிஃபரன்சஸ் ஃபார் யூஜி 2025. இப்போது சென்டாக்கு அப்ளை பண்ண மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கவனத்திற்கு, நீங்கள் சென்டாக்கு ரெஜிஸ்டர் பண்ணும்போதே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு 2000 கட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டாமையே சாய்ஸ் ஃபில் பண்ணியிருந்திருப்பீங்க. ஓகேங்களா? ஒரு சில மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா 2000 rupees பேமெண்ட்டை கொடுத்துட்டு சாய்ஸ் ஃபில் பண்ணாமல் இருக்காங்க. அவங்களுக்கு இண்டிவிஜுவல் மெயில் அப்படிங்கிறது சென்டாக்கினுடைய அஃபீஷியல் மெயில் ஐடியிலிருந்து வந்திருக்குது. இது மீண்டும் ஒரு நினைவூட்டல். என்ன அப்படின்னா, த சீட் மேட்ரிக்ஸ் ஆஃப் யூஜி 2025 எம்பிபிஎஸ் பிடிஎஸ் பிஐஎம்எஸ் கோர்ஸுக்கு த கவர்மெண்ட் அண்டு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்க்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஆன் டேட் 8/8/2025. வெப்சைட் www.centacpuducherry.in. Accordingly, candidate can update their course preferences for round 1 allotment if required on or before 11/8/2025. எல்லாமே நாளைக்கு தான். ஆல் இண்டியா கோட்டா டேட் எக்ஸ்டெண்ட் ஆனதும் நாளைக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சென்டாக்கினுடைய டேட்டு, அதாவது சாய்ஸ் ஃபில்லிங்க்கான டேட்டு யாராவது செய்ய தவறி இருந்தால் அதை செய்வதற்கான நாளும் நாளை 11/8/2025 திங்கட்கிழமை மாலை 5 மணிக்குள்ளே. இப்போது யாராவது அப்ளை பண்ணிவிட்டு, அதாவது சென்டாக்கு நான் அப்ளை பண்ணிட்டேன் சார், ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் சார், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் கட்டிட்டேன், ஆனால் சாய்ஸ் ஃபில் பண்ண மறந்துட்டேன், உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங் எம்டியாக இருக்குது அப்படின்னா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தலாம். கேண்டிடேட்ஸ் ஹூஸ் கோர்ஸ் ப்ரிஃபரன்சஸ் ஆர் எம்டி வில் நாட் பி கன்சிடர்ட் ஃபார் அலாட்மெண்ட். அப்போது நீங்கள் எம்டியாக விட்டுருக்கிறீங்க அப்படின்னா அதை ரவுண்டு 1க்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கே கொடுக்கல. அப்போ உங்களை சாய்ஸ் ஃபில்லிங்க்கு அதை ரவுண்ட் 1 கவுன்சிலிங்க்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் கேண்டிடேட் கேன் விசிட் த வெப்சைட் centacpuducherry.in ஆர் சப்மிட் த queries through the grievances option in their login dashboard or contact the helpline. இப்போ நீங்கள் உங்களுடைய சென்டாக் யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்துட்டு உள்ளே போனீங்கன்னா
அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் போர்ட்டலில் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் போர்ட்டலில் உங்களுடைய குறைகளை அங்கே பதிவு செய்யலாம். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்களோ உதவிகளோ தேவைப்பட்டது அப்படின்னா சென்டாக்னுடைய ஹெல்ப்லைன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. 0413265570. SMS has also been sent to the candidates information. இது தொடர்பாக எஸ்எம்எஸும் சென்டாக் தரப்பிலிருந்து அனுப்பப்பட்டுள்ளது, மெயிலும் அனுப்பப்பட்டுள்ளது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய சாய்ஸ் ப்ரிஃபரன்சஸ், அதாவது சாய்ஸ் ஃபில்லிங்கை முடிக்காமல் இருந்தீங்கன்னா அதை உடனடியாக செஞ்சுருங்க. இப்போது சென்டாக்லேருந்து வந்திருக்கிற சீட் மேட்ரிக்ஸ் என்னங்கிறதையும் பார்த்துடலாம். 8/8/2025 கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி ஹெல்த் செக்ரட்டரியேட். இதில் கல்லூரி வாயிலாக எம்பிபிஎஸ்ஸுக்கும் பிடிஎஸ்ஸுக்கும் மற்றும் கல்லூரி வாயிலாக கொடுத்துருக்காங்க. இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் ரிசர்ச் அண்டு கவர்மெண்ட் காலேஜ், இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டு. இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்டு 180, 131 சீட்டு கவர்மெண்ட் கோட்டாக்கு, ஆல் இண்டியா கோட்டாக்கு 15%ல் 27 சீட்டு, என்ஆர்ஐ கோட்டாக்கு 22 சீட்டு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ரிலீஜியஸில் புதுச்சேரிக்கு 75%, காரைக்காலுக்கு 18%, யானாமுக்கு 3%. அப்போ டோட்டலாக 126 சீட்டு. ஜென்ரல் கேட்டகரிக்கு 40%. எல்லாத்தையும் உங்களுக்கு கேட்டகரி வைஸாக ஸ்ப்ளிட்டப் பண்ணி போட்டிருக்காங்க. ஹரிசாண்டல் ரிசர்வேஷனோட பிடபிள்யூடிக்கு எவ்வளவு, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு எவ்வளவு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதே கல்லூரியில் உங்களுக்கு மகே இன்ஸ்டிடியூட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, 131 சீட் இருக்குது. அதில் இடபிள்யூஎஸ்க்கு எவ்வளவு, ஜென்ரலுக்கு எவ்வளவு, ஓபிசிக்கு எவ்வளவு, எல்லா தகவலும் கொடுக்கப்பட்டுள்ளது. அதையும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். பிடிஎஸ் மகாத்மா காந்தி போஸ்ட் கிராஜுவேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டென்டல் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் 125. கவர்மெண்ட் கோட்டாக்கு 51 சீட்டு, செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்டுக்கு கோட்டாக்கு 50 சீட்டு, ஆல் இண்டியா கோட்டாக்கு 19 சீட்டு, என்ஆர்ஐ கோட்டாக்கு 5 சீட்டு. அப்போது இதில் புதுச்சேரி கேண்டிடேட்டுக்கு 75%, 38 சீட்டு போயிடும். காரைக்கால் கேண்டிடேட்டுக்கு 18%, 9 சீட்டு போயிடும். யானாமுக்கு 3%. அப்போது ஸ்ப்ளிட்டப் பண்ணி கேட்டகரி வைஸாகவும் அந்த ரிசர்வேஷனை ஃபில்லப் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஏஎம்எஸ் ராஜீவ்காந்தி காலேஜுக்கான சீட் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு யாராவது இன்னமும் சாய்ஸ் ஃபில்லிங் காலத்தை பிளாங்காக விட்டுருக்குறீங்க அப்படின்னா உடனடியாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து சென்டாக் வெப்சைட்டில் போய்ட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போது ப்ரைவேட் செல்ஃப் ஃபைனான்சிங் மெடிக்கல் காலேஜில் உங்களுக்கு மணக்குள விநாயகரில் மொத்தமாக எத்தனை சீட் இருக்குது, 250 சீட் இருக்குது. இந்த 250 சீட்டில் உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டாக்கு 93 சீட்டு, என்ஆர்ஐக்கு 38 சீட்டு, டோட்டலாக பார்க்கும்போது 119. புதுச்சேரி இன்ஸ்டியூட் பிம்ஸில் பார்த்தீங்கன்னா டோட்டல் இன்டேக்கு 150, கவர்மெண்ட் கோட்டாக்கு 57 + 13. இந்த ஸ்டார் அப்படிங்கிறது என்னென்னா ஆஸ் பர் த டைரக்ஷன் ஆஃப் ஆனரபிள் ஹைகோர்ட் ரிட் பெட்டிஷன் நம்பர் 4525 ஆஃப் 2018. அந்த அரசாணைக்காக அந்த 13 சீட் அப்படிங்கிறதையும் ஒதுக்கி வச்சுருக்காங்க. கிறிஸ்டியன் மைனாரிட்டிக்கு 62 சீட்டு, என்ஆர்ஐக்கு 18 சீட்டு. வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜில் 250 சீட் இருக்குது, கவர்மெண்ட் கோட்டாக்கு 92. அப்புறம் தெலுங்கு மைனாரிட்டி பீப்புளுக்கு 120, என்ஆர்ஐக்கு 38. டோட்டலாக பார்க்கும்போது உங்களுக்கு பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய 3 இன்ஸ்டிடியூட்டில் 650 சீட் இருக்குது. இந்த 650 சீட்டில் 255 சீட்டு கவர்மெண்ட் கோட்டாக்கு, மைனாரிட்டி பீப்புளுக்கு 182, என்ஆர்ஐ கேண்டிடேட்டுக்கு 94, அதர்ஸுக்கு பார்த்திங்கன்னா 119 சீட்டு. ஓகேங்களா. அடுத்தது ப்ரைவேட் செல்ஃப் ஃபைனான்சிங் டென்டல் காலேஜ் பாண்டிச்சேரியில் மகே இன்ஸ்டிடியூட்டில் 100 சீட்டு, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டென்டல் காலேஜில் 100 சீட்டு. டோட்டலாக டென்டலில் உங்களுக்கு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூட் பாண்டிச்சேரியில் 200 சீட் இருக்குது, கவர்மெண்ட்டில் 70 சீட் இருக்குது, மைனாரிட்டி பீப்புளுக்கு 70 சீட்டு, அதர்ஸுக்கு 80 சீட்டு. ஸோ திஸ் இஸ் த
லேட்டஸ்ட்டு அப்டேட் ஃப்ரம் சென்டாக் புதுச்சேரி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தேவையில்லை, நான் சென்டாக்குக்கு அப்ளை பண்ணல அப்படின்னா, சென்டாக்குக்கு அப்ளை பண்ண உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் சென்டாக்குக்கு அப்ளை பண்ணாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். என்ஜாய் த சண்டே அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.